ஹாய் செல்லக்குட்டீஸ், சொர்க்கவாசல் திறப்பை நான் உங்களுக்கு செகண்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் 6:30 எடுத்த வீடியோஸ் இது. நான் அங்கே 7:15 தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 6:30 நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது பரமபத வாசலை தான் நம்ம சொர்க்கவாசல்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியணும் அப்படின்றனால அது சொர்க்கவாசல்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் இந்த வைகுண்ட ஏகாதசியை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு கூட சண்டை போட்ட அந்த 2 அரக்கர்கள், அவர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மதுகை கடவர்கள். அவங்க மகாவிஷ்ணு கூட சண்டை போட்டு தோற்று போகிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வைகுண்டம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அருள் வாங்கிக்கிட்ட அந்த 2 அரக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருள் எங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அரக்கர்களும் சொல்கிறாங்க. பாவ புண்ணியத்தை நீங்கள் கணக்கில் வைக்காமல் இந்த அருளை எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வருஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொர்க்கவாசல் திறந்து பெருமாள் வடக்கு கோபுரம் வழியாக வெளியே போவார். சொர்க்கவாசல் திறந்து நம்ம அவருக்கு பின்னாடி அவரை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே நாமம் பாடி அவர் பின்னாடியே நம்ம போகணும். அப்படி போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் அது புண்ணியமாக மாறி வைகுண்டம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால தான் நம்ம வருஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொர்க்கவாசல் திறப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 7:15 சொர்க்கவாசல் திறந்தாச்சு. அப்போ பெருமாள் வெளியே வந்தாருங்க. அப்போ ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. பாட்டை கேட்டோன்னே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சுங்க. அப்புறம் சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு. இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு ட்ராவல் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.